ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 54. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆதியின் மொத்த குடும்பமும் இப்பொழுது ஆர்கே பேலஸிற்கு வந்திருந்தது. அந்த ஆர்கே பேலஸ் முழுவதும் திருவிழா போல் ஜொலித்து கொண்டிருந்தது. ஏனென்றால் அன்று வேதா மற்றும் வர்ஷினிக்கு தாலி பிரித்து கோர்க்கும் ஃபங்க்ஷன் நடக்கவிருந்தது. அதனால் வீடு முழுக்க திருமணத்திற்கு எப்படி அலங்காரம் செய்வார்களோ அதுபோல் செய்ய சொல்லியிருந்தான் ஆதி. இங்கு மஞ்சள் வண்ண சேலையில் அழகு ஓவியமாக தேவதை போல் தயாராகி தன் அறையில் கண்ணாடியின் முன் நின்று கொண்டு தன்னை சரி செய்து கொண்டிருந்தாள் மித்ரா. அவளை தான் வெகு நேரமாக வைத்த கண் வாங்காமல் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. அவனின் பார்வை தன் மேல் இருப்பதை மித்ராவும் உணர்ந்துதான் இருந்தாள். பின் தன் புடவையை சரி செய்தவள் அங்கிருந்து திரும்ப போக, ஆனால் அவளை திரும்ப விடாமல் அவள் இடையை சுற்றி வளைத்தது ஒரு வலிய கரம். அந்த கரத்திற்கு சொந்தக்காரன் யார் என்பதை நன்கு அறிந்தவள் கண்ணாடியில் தெரியும் அவனின் பின்பத்தை பார்க்க, அவனோ அவள் கழுத்தில் தன் தாடையை பதித்தவன் கண்ணாடியில் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான். அவனின் பிடியோ அவள் வெற்றிடையில் இறுகியது. அதை உணர்ந்தவள் அவன் கையை எடுக்க போராடி கொண்டே, விடு தேவ், ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் கீழே போகணும் என்று சொல்ல, ஆனால் அதையெல்லாம் அவன் எங்கு காதில் வாங்கினான். அவளை தான் இன்ச் பை இன்ச்சாக ரசித்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனின் கண்களுக்கு அவளின் வெற்றிடை பட, அதையே சிறிது நேரம் ரசித்து பார்த்தவன் பின் அடுத்த நொடி அவளை தன் கைகளில் ஏந்தியிருந்தான். அதில் திடுக்கிட்டு அவள் புரியாமல் அவனை அதிர்ச்சியுடன் பார்க்க, அவனோ அவளின் அதிர்ச்சியை எல்லாம் கண்டு கொள்ளாதவன் அவளை தூக்கி கொண்டு வந்து பெட்டில் போட்டான். போட்டவன் அவள் மேல் விழ, அதில் ஒரு நொடி அதிர்ந்தவள், என்ன பண்ற தேவ், கீழே நிறைய வேலை இருக்கு, நான் கீழே போனோம் என்று சொல்ல, அதையெல்லாம் காதில் வாங்காதவன் அவள் கழுத்தில் முகம் புதைத்து அங்கே முத்தமிட ஆரம்பித்தான். அவனின் செயலில் ஒரு நொடி சிலிர்த்து போனாள் பெண்ணவள். பின் அவனை தன்னிடமிருந்து விலக்க எவ்வளவோ போராடினாள். ஆனால் அவளால் அவனை துளி அளவு கூட நகர்த்த முடியவில்லை. அவன் நினைக்காமல் தன்னால் அவனை விட்டு விலக முடியாது என்பதை உணர்ந்தவள் அவன் இஷ்டப்படி ஏதோ செய்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டாள். அவள் அமைதியானதை உணர்ந்தவன் அவள் கழுத்திலிருந்து தன் முகத்தை நிமிர்த்தி அவளின் முகம் பார்த்தவன் அவள் இதழ்களை சிறை செய்தான். நீண்ட நெடிய ஆழமான முத்தத்திற்கு பிறகு அவளின் இதழ்களை விடுவித்தவன் அவளின் முகம் முழுக்க சிறு சிறு முத்தம் வைத்து கொண்டே அவளின் விழி பார்த்தவன், லைட்டா லிமிட் கிராஸ் பண்ணிக்கவா பொண்டாட்டி என்று கிறக்கத்துடன் கேட்டான். அவனின் இந்த கேள்வியில் ஒரு நொடி அதிர்ந்து விழிவிரித்து அவனை பார்த்தாள் மித்ரா. அவளின் அதிர்ச்சியை உணர்ந்தவன் மேலும் ஒரு முறை அவள் இதழை முத்தமிட்டு விடுவித்தவன் அவள் விழி பார்த்து, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடி, உன் ஹிப்பை பார்த்ததுலேருந்து அதை கிஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு, கிஸ் பண்ணிக்கவா என்று அவளின் விழி பார்த்து கேட்க, அவளோ அமைதியாக அவனின் முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தாள். இன்று புடவையில் மித்ராவின் அந்த வெற்றிடையை பார்த்ததும் ஆதிக்கு அன்று ஆஃபீஸில் அவள் இடையை முத்தமிட ஆசைப்பட்டு அது நடக்காமல் போக, அதை நிறைவேற்றும் பொருட்டு இப்பொழுது அவளை தூக்கி வந்தவன் பெட்டில் போட்டு அவளிடம் அனுமதி கேட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவனின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தவளின் மனதிலோ அவனை தான் வியப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அவனை அளவுக்கு அதிகமாக காதலிக்கிறாள் தான். ஏன் இப்பொழுதே அவன் அவளை முழுதாக எடுத்து கொண்டால் கூட அதற்காக அவள் அவனிடம் எதுவும் கேட்க மாட்டாள்தான். ஏனென்றால் தன்னை என்ன வேண்டுமென்றாலும் செய்ய அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்கையில் சிறு விஷயத்திற்காக தன்னிடம் அனுமதி வேண்டி நிற்பவனை பார்க்க
அவளுக்கு அத்தனை வியப்பாக இருந்தது. அவனின் இந்த செயலில் உள்ளுக்குள் மகிழ்ந்து போனாள் மித்ரா. இவன் தன்னவன் என்று அவனை நினைத்து தன் மனதில் கர்வம் கொண்டவள் அவனை பார்த்து சரி என்பது போல் தன் இமை மூடி திறந்தாள். அவளின் சம்மதம் கிடைத்த அடுத்த நொடி அவளின் புடவையை விலக்கியவன் அவளின் வயிற்றில் முகம் புதைத்தான். அவனின் இந்த செயலில் ஒரு நொடி துடித்து விட்டாள் மித்ரா. அவள் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். ஆனால் அவள் நிலையறியாத ஆதியோ அவளின் இடை முழுக்க முத்தமிட்டு கொண்டிருந்தான். மித்ரா தன் கைகளை கொண்டு அவனின் தலைமுடியை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவனின் இந்த செயலில் தன் சுயநினைவையே இழந்திருந்தாள் மித்ரா. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாத ஆதியோ அவளின் இடை முழுக்க மொத்த ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருந்தான். அப்பொழுது சரியாக அவர்களின் அறையின் கதவு தட்டப்பட அதில் தன்னிலை வந்த மித்ரா வேகமாக தன்னிலிருந்து அவனை தள்ளிவிட்டிருந்தாள். அதில் எழுந்தவன் கோபமாக அவளை முறைத்து பார்க்க அவனின் கோபம் உணர்ந்தவளோ, ப்ளீஸ்டா, கீழே நிறைய வேலை இருக்கு, அதனால தான் யாரோ கூப்பிட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என் செல்லம்ல என்று சொல்ல, ஆனால் அதற்கெல்லாம் சமாதானமாகாத ஆதியோ வேகமாக அவளை பெட்டில் தள்ளியவன் அவள் இடையை அவளுக்கு வலிக்கும்படி சுத்தமாக கடித்து வைத்தான். அதில் ஏற்பட்ட வலியில் மித்ரா கத்த, அதில் சட்டென்று மேலே வந்தவன் அவள் இதழை சிறை செய்தான். அவளுக்கு மூச்சு முட்டும் வரை அவளை முத்தமிட்டவன் அதன் பிறகுதான் பாவம் பார்த்து அவளை விடுவித்தான். அவன் விட்டவுடன் வேகமாக எழுந்தவள் தன் இடையை தேய்த்து கொண்டே அவனை வெறி கொண்டு முறைத்தாள். ஆனால் அவளின் முறைப்பை எல்லாம் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாத ஆதியோ தான் கடித்ததால் சிவந்து போயிருந்த அவளின் இடையை தான் பார்த்து கொண்டிருந்தான். அதில் வேகமாக தன் புடவையை சரி செய்து தன் இடையை மூடியவளோ அவனை முறைத்து பார்க்க, ஆனால் அவளை விட கோபமாக அவளை முறைத்து கொண்டிருந்தான் ஆதி, தான் பார்த்து கொண்டிருந்த இடையை அவள் மூடியதற்காக. அதில் கடுப்பானவளோ கதவை தட்டியது யார் என்று பார்ப்பதற்காக கதவருகில் செல்ல, பொழுது பின்னாலிருந்து ஆதியின் குரல் கேட்டது. இப்படியே கீழே போறியா என்ன என்று அவன் நக்கலாக கேட்க, அதில் திரும்பி அவனை முறைத்தவளோ அவன் வார்த்தையிலும் பார்வையிலும் இருந்த நக்கலை புரிந்து கொண்டவள் அங்கிருந்த கண்ணாடியில் தன் பின்பத்தை பார்க்க அவள் தலை எல்லாம் கலைந்திருந்தது. அவனின் செயலில் அவளின் புடவை கூட லேசாக கலைந்துதான் இருந்தது. அதில் கடுப்பாகியவள் திரும்பி அவனை முறைத்து பார்க்க, அவனோ அவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். அதில் மேலும் ஆத்திரமாகிய மித்ரா அவனின் அருகில் வந்தவள் அவனின் தோளிலே அடிக்க ஆரம்பித்திருந்தாள். அவளை தடுக்காமல் அவளின் அடிகளை எல்லாம் வாங்கியவன் சட்டென்று அவளின் இடையை வளைத்து பிடித்தான். அதில் திடுக்கிட்ட மித்ரா அவனிடமிருந்து நழுவ பார்க்க, ஆனால் அது அவனிடம்தான் நடக்குமா என்ன? அவள் இடையை இறுக்கி பற்றியவன் அவளின் புடவையை விலக்கி அவள் இடையில் அழுத்தமாக முத்தமிட்டு விட்டு அவளை பார்த்தவன், இனி என் முன்னாடி இந்த மாதிரி மறைக்காத, இதை பார்க்குற எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு என்று சொல்ல, அவனை பார்த்து முறைத்து விட்டு தன் உதட்டை சொழித்தவளோ, எப்பா சாமி, இனி புடவையே கட்ட மாட்டேன், விழுடா என்று சொன்னவள் அவனின் கைகளை தட்டி விட்டு விட்டு அவனிடமிருந்து விலகி நின்றவள், முதல்ல கதவை தட்டினது யாருன்னு போய் பாருடா என்று சொல்ல, அப்பொழுதுதான் யாரோ கதவை தட்டியதால் தான் மித்ரா தன்னை தள்ளிவிட்டாள் என்பது அவனுக்கு நினைவு வர, அதில் அந்த கதவை தட்டியவனின் மேல் அவனுக்கு கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. அதே கோபத்துடன் பெட்டிலிருந்து எழுந்தவன் மித்ராவை ஒரு நொடி பார்த்துவிட்டு கதவருகில் சென்று கதவை திறந்தவன் திட்டதான் நினைத்தான். ஆனால் அங்கே முகத்தில் சிரிப்புடன் குழந்தைத்தனமாக அவனை பார்த்து கொண்டிருந்த ஆராவை பார்த்தவனுக்கு திட்ட தோன்றவில்லை. அதில் தன் முகத்தை ஒரு நொடி மாற்றியவன், என்னம்மா என்று கேட்க, அது மாமா, ஜானுமா அக்காவை வர சொல்லி கூப்பிட்டாங்க, அதான் கூப்பிட வந்தேன் என்று சொல்ல, அவ கிளம்பிக்கிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்னு போய் சொல்லு என்று சொல்ல,
அது உள்ளிருந்த மித்ராவின் காதுகளிலும் நன்றாகவே விழுந்தது. அதில் வேகமாக தன்னை சரி செய்து முடித்தவள், எப்படியும் இவனிடம் சிக்கினால் இப்போதைக்கு தன்னை கீழே செல்ல விடமாட்டான் என்பதை நன்கு அறிந்திருந்தவள் ஆதியை பார்த்தாள். அவனோ கதவை திறந்து கையை செவுத்தில் வைத்து கொண்டு நின்று பேசிக்கொண்டிருக்க, வேகமாக அவனின் கைகளுக்குள் புகுந்து வெளியில் வந்தவள் ஆராவை பார்த்து, நான் ரெடி ஆரா, வா போலாம் என்று சொன்னவள் அவனை திரும்பி கூட பார்க்காமல் ஆராவை இழுத்து கொண்டு கீழே ஓடினாள். தன்னிடமிருந்து தப்பிப்பதற்காக முயல்குட்டி போல் துள்ளி ஓடும் தன் மனைவியை தான் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. அவன் இதழ்களோ கேடி என்று மெதுவாக முணுமுணுத்தது. பின் தானும் தயாராகி கீழே சென்றான். கீழே மணமேடை போல் டெக்கரேட் செய்திருந்த அந்த ஸ்டேஜில் துருவன், வர்ஷினி, வேதா, சர்வா நால்வரும் அமர்ந்திருக்க, மித்ரா கீழே இறங்கி வருவதை பார்த்த வர்ஷினியும், என்னாச்சு மத்து, ஏன் இவ்வளோ நேரம் வரவே இல்லை, எங்க போயிருந்த என்று கேட்க, அதில் திரு திருவென்று மொழித்த மித்ராவோ, அது ஒரு ஃபோன் கால், சடனா அவாய்ட் பண்ண முடியல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று சொல்ல, சரி என்று சொன்னாள் வர்ஷினி. அப்பொழுது சரியாக கீழே வந்த ஆதி மித்ராவின் அருகில் நின்று கொண்டான். அதில் கடுப்பாகி விட்டாள் மித்ரா. இவன் தொல்லை தாங்க முடியல என்று தன் மனதிற்குள்ளேயே புலம்பியவள் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது சரியாக மங்கள வாத்தியங்கள் முழங்க, தங்கத்தால் கோர்க்கப்பட்ட அந்த தாலியை துருவன் வர்ஷினி கழுத்திலும் சர்வா வேதாவின் கழுத்திலும் ஒரே நேரத்தில் போட்டு முழு மனதுடன் அவர்களை தங்களின் மனைவியாக்கி கொண்டனர் ஆண்கள் இருவரும். இங்கு வர்ஷினி மற்றும் வேதாவும் கூட அத்தனை மகிழ்வுடன் மனநிறைவுடன் அவர்கள் அணிவித்த அந்த தாலியை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கண்கள் கலங்கி கண்ணீர் வழிந்தது. இங்கு நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் புகைப்படங்களாக மாற்றிக்கொண்டிருந்தார் போட்டோகிராஃபர். தன் சகோதரிகள் இருவரின் திருமணத்தை பார்க்க முடியவில்லை என்று கவலையில் இருந்த மித்ராவிற்கு இதை பார்க்க அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. மனம் முழுக்க சந்தோஷத்துடன் அவர்களை மித்ரா பார்த்து கொண்டிருந்தாலும் அவளின் மனதில் சிறு ஏக்கம் இருக்கத்தான் செய்தது. அதை அவள் அருகில் இருந்த ஆதி நன்கு உணர்ந்துதான் இருந்தான். அதில் அவளின் கைகளை அவன் இறுக்கமாக பற்ற, கை கொடுத்த அழுத்தத்தில் ஒரு நொடி நிமிர்ந்து அவனை பார்த்தாள் மித்ரா. அவளை பார்த்து லேசாக கண்ணடித்தவன் அவள் காதலில் குனிந்து அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில், அதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுல, ரூம்க்கு போலாமாடி என்று கேட்க, அவனின் அந்த கேள்வியில் அதிர்ந்து விட்டாள் மித்ரா. அவளின் இமைகள் வேகமாக படபடவென்று மூடி திறக்க அதை ரசித்து பார்த்தான் ஆதி. இப்பொழுது மித்ராவின் மூளையோ மற்ற எல்லா விஷயத்தையும் மறந்து எப்படி அவனிடமிருந்து தப்பிப்பது என்றே யோசித்து கொண்டிருந்தது. அதைதானே ஆதியும் விரும்பினான். அவளின் மைண்டை மாற்றுவதற்காக தான் அவளிடம் அப்படி கேட்டான். அவனை பார்த்து கொண்டிருந்த மித்ராவோ சட்டென்று திரும்பி அங்கே ஓரமாக நின்று கொண்டிருந்த ஆராவை பார்த்தவள், ஆரா, நீ போட்டோ எடுக்கணும்னு கூப்பிட்டல, வா போலாம் என்று சொன்னவள் வேகமாக அங்கிருந்து ஆராவுடன் ஓடிவிட்டாள். அவள் செல்வதை பார்த்து அமைதியாக சிரித்து கொண்டு நின்று கொண்டிருந்தான் ஆதி. ஒரு வாரம் கழித்து மித்ரா தன் அறையில் ஆதிக்காக காத்து கொண்டிருந்தாள். இரவு 10 மணி ஆகியும் இன்னும் வரவில்லை ஆதி. எத்தனையோ தடவை அவனுக்கு கால் செய்து விட்டாள். ஆனால் அவன் கால் எடுக்கவே இல்லை. அதில் குழம்பியவள் அவனுக்காக காத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவள் லேப்டாப்பில் தன் ஆபீஸ் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் நிமிடத்திற்கு ஒரு முறை அவள் விழிகள் கதவையே பார்த்து கொண்டிருந்தது. என்னாச்சு இவனுக்கு, எப்பவுமே 8 மணிக்கே வந்துடுவான், இன்னைக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆகியும் வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் என்று இங்கு இவள் புலம்பிக் கொண்டிருக்க, அப்பொழுது சரியாக அவளின் மொபைல் அடித்தது. போனை எடுத்து யார் என்று பார்த்தாள். அவளின் தேவ் தான் அழைத்திருந்தான். வேகமாக காலை அட்டன் செய்து காதில் வைத்தவள், ஹலோ தேவ், என்னாச்சு, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல, உனக்கு எத்தனை கால் பண்றது, ஒரு காலையாவது அட்டன் பண்ணியாடா என்று கோபமாக பேச ஆரம்பிக்க, அவளை தடுத்தவனோ,
சாரி அம்மா, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங், என்னால் வர முடியலை. ஃபோன் சைலண்டில் இருந்ததா, அதான் நீ கால் பண்ணதும் தெரியல. இப்போ தான் பார்த்தேன், அதான் உடனே எழுந்து வந்து உனக்கு கால் பண்ணுறேன். மீட்டிங் முடிய இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் போலடி. நீ சாப்பிட்டு தூங்கு, எனக்காக வெயிட் பண்ணாத, நான் காலையில் வந்துடுவேன் என்று சொல்ல, என்ன காலையில் தான் வருவியா என்று கேட்டாள் மித்ரா. ஆமாம் அம்மு, இது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் டி, ஸ்கிப் பண்ண முடியாது, நீ சாப்பிட்டுட்டு தூங்கு என்று சொல்ல, சரி என்று சொன்னவள் காலை கட் செய்திருந்தாள். பிறகு கொஞ்ச நேரம் லேப்டாப்பில் அவளின் ஆஃபீஸ் வேலைகளை பார்த்தவள் பின் அதை மூடி வைத்துவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஆனால் அவளுக்கு தூக்கம்தான் வரவில்லை. அவன் இல்லாமல் நைட்டில் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னதால் அவளுக்கு சாப்பிடவும் தோன்றவில்லை. அதில் அமைதியாக கண்மூடி அமர்ந்திருந்தவள் சோர்வின் காரணமாக அவளை அறியாமல் தூங்கி போனாள். அவள் தூங்கிய சில மணி நேரம் கழித்து அவளின் அறை கதவு தட்டப்பட அதில் வேகமாக கண்விழித்த மித்ராவிற்கு அப்பொழுதுதான் தன்னை அறியாமல் தூங்கிவிட்டோம் என்பது புரிய, அதில் ஒரு பெருமூச்சை ஒன்றை விட்டவள் எழுந்து சென்று கதவை திறக்க அங்கே அவளின் மொத்த குடும்பமும் நின்றிருந்தது. அவர்களை அவள் புரியாமல் பார்க்க அனைவரும் அவளின் அறைக்குள்ளே வந்தவர்கள் திடீரென்று ஹாப்பி பர்த்டே என்று கத்த, அப்பொழுதுதான் பின்னால் இருந்து கையில் கேக்குடன் வந்தார்கள் வேதா மற்றும் வர்ஷினி இருவரும். மித்ராவிற்கு அப்பொழுதுதான் அன்று தன் பிறந்தநாள் என்பதே நினைவு வந்தது. திரும்பி அவள் கடிகாரத்தை பார்க்க டைமோ சரியாக 12 என்று காட்டியது. அதில் அவர்களை பார்த்து அழகாக சிரித்தவள், நீங்க யாரும் தூங்கலையா என்று கேட்டாள். அவளை முறைத்த வேதாவோ, இப்ப அதுவா முக்கியம், கேக் கட் பண்ணு பாப்பு என்று சொல்ல, சரி என்று தலையசைத்தவள் அவர்கள் கொண்டு வந்த கேக்கை கட் பண்ணி அங்கிருந்த அனைவருக்கும் தன் கையாலேயே ஊட்டினாள். அவர்கள் ஊட்டியதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கி கொண்டவள் அவர்கள் கொடுத்த அத்தனை பரிசையும் வாங்கி கொண்டாள். பின் அவர்களை பார்த்தவள், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் தூங்குங்க என்று சொல்ல, சரி என்று சொன்னவர்களும் மீண்டும் ஒரு முறை அவளுக்கு விஷ் செய்துவிட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் சென்றவுடன் கதவை சாற்றிய மித்ராவின் மனமோ அவள் தேவைதான் தேடியது. அவள் எப்பொழுதும் பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் என்று விரும்ப மாட்டாள்தான். ஒருவர் தனக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று அவள் நினைத்ததில்லை. ஆனால் ஏனோ இன்று அவளின் தேவ் அவளின் அருகில் இருக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. அவன் அவளுக்கு விஷ் செய்ய வேண்டும், இல்லை கிஃப்ட் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவள் எதிர்பார்க்கவில்லை. அவன் அருகில் இருந்தால் போதும் என்று தோன்றியது. பின் ஒரு பெருமூச்சை விட்டவளுக்கு அவன் நாளைதான் வருவான் என்பதும் நினைவு வர, அதில் அமைதியாக பெட்டில் படுத்தவள் தூங்கிவிட்டாள். அடுத்த நாள் காலை எழுந்து வந்த மித்ராவை பார்த்த அனைவரும் அவளுக்கு மீண்டும் ஒரு முறை விஷ் செய்ய, புன்னகை முகமாக அவர்களுக்கு நன்றி சொன்னவள் பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொண்டாள். பின் தான் கல்லூரிக்கு கிளம்புவதாக சொல்ல, அவளை தடுத்த ஜானகியோ, சாப்பிட்டு போ மித்ரா என்று சொன்னார். இல்லம்மா வேண்டாம், நான் வெளியில போய் சாப்பிட்டுக்கிறேன் என்று சொன்னவள் அங்கிருந்து செல்ல போனாள். ஏனோ அவளின் தேவை பார்க்காமல் அவளுக்கு சாப்பிடக்கூட தோன்றவில்லை. அவள் கிளம்புவதற்குள் அவன் வந்துவிட மாட்டானா என்றுதான் எதிர்பார்த்தாள். ஆனால் அவனோ வராமல் இருக்கவும் அது அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. செல்லும் அவளை பார்த்த ஜானகியோ கிச்சனுக்குள் வேகமாக சென்று ஒரு பால் கிளாஸுடன் வந்தவர், அட்லீஸ்ட் இந்த பாலையாவது குடிச்சிட்டு போடா என்று சொல்ல, அதையும் மறுத்தால் அவர் மனம் கஷ்டப்படும் என்பதை உணர்ந்த மித்ராவோ அந்த பாலை வாங்கி வேகமாக குடிக்க தொடங்கினாள். சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு குடித்து கொண்டிருந்தவள் அந்த பாலை குடித்து முடித்து கிளாஸை டேபிளில் வைத்துவிட்டு எழுந்து நிற்க அவளுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. அடி எடுத்து வைக்க நினைத்தவள், ஆனால் அது முடியாமல் போக மயங்கி அந்த சோஃபாவிலேயே விழுந்தாள் மித்ரா. மயக்கம் தெளிந்து கண் விழித்து பார்த்தாள் மித்ரா. அவள்
இருந்த அறையே இருட்டாக இருந்தது. அந்த அறையில் அவளுக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. தனக்கு என்ன ஆயிற்று என்பதை ஒரு நொடி யோசித்து பார்த்தவளுக்கு அவள் பாலை குடித்துவிட்டு மயங்கி விழுந்தது நினைவு வர, வீட்டில் தான் மயங்கி விழுந்தேன், ஆனால் இந்த இடம் ஏதோ வித்தியாசமாக இருக்கே என்று யோசித்தவளுக்கு சுற்றியும் அந்த இடம் இருட்டாகவே இருந்தது. அவள் எதிரில் இருந்த ஒரு டேபிளில் மட்டும் ஒரு பாக்ஸ் மிக வெளிச்சமாக மின்னிக் கொண்டிருக்க, அதன் அருகில் சென்றவள் அந்த பாக்ஸை தன் கைகளில் எடுத்தாள். அவள் அந்த பாக்ஸை கையில் எடுத்த அடுத்த நொடி அந்த அறையில் இருந்த விளக்குகள் அனைத்தும் எரிய தொடங்கின. அதில் அந்த ரூம் முழுக்க வெளிச்சம் பரவ தொடங்கியது. ஒரு நொடி அந்த அறையை சுற்றி பார்த்தாள் மித்ரா. நிச்சயம் இதற்கு முன் அவள் இந்த அறைக்கு வந்ததே கிடையாது. அப்பொழுது தான் எங்கிருக்கிறோம் என்று யோசித்து கொண்டிருந்தவளுக்கு தன் கையில் இருந்த பாக்ஸ் நினைவு வர குனிந்து அதை பார்த்தாள். அதிலோ ஓப்பன் இட் என்று இருக்க அதை ஓப்பன் செய்து பார்த்தாள். அதில் ஒரு அழகிய வெள்ளை நிற ட்ரெஸ் இருந்தது. அதை பார்த்தவள் புரியாமல் விழிக்க அந்த ட்ரெஸ்ஸுடனே ஒரு கார்டு இருந்தது. அந்த கார்டை எடுத்து பார்த்தாள் மித்ரா. அதிலோ சீக்கிரம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு வெளியில வா அம்மு என்று எழுதியிருக்க, அதில் எழுதியிருந்த அம்மு என்ற வார்த்தையிலேயே இது தன் அவனுடைய செயல் என்பதை உணர்ந்தவள் அதற்கு மேல் எதை பற்றியும் யோசிக்காமல் அவன் கொடுத்த ஆடையை அணிந்து கொண்டு அந்த அறையை விட்டு வெளியில் வந்தாள். அந்த ரூமிலிருந்து அவள் வெளியில் வர வெளியேவும் முழு இருட்டாக இருந்தது. அதில் லைட் ஸ்விட்ச் எங்கிருக்கிறது என்று தெரியாமல் விழித்தவள் ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்க அவளின் இரு புறத்திலிருந்தும் லைட்கள் ஆன் ஆனது. அதில் அவள் அந்த புறம் திரும்பி பார்க்க அதிலோ மிக பெரிதாக அவளின் சிறு வயது புகைப்படம் இருந்தது. மீண்டும் அவளின் ரைட் சைட் திரும்பி பார்க்க அங்கோ அவளின் வேறொரு சிறு வயது புகைப்படம் இருந்தது. அதை ஆச்சரியமாக பார்த்தவள் அடுத்த அடி எடுத்து வைக்க மீண்டும் அதே போல் இரு புகைப்படங்கள் தோன்றின. அதை பார்த்து சிரித்தவள் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தாள். அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அவளின் ஒவ்வொரு வயது புகைப்படமும் தோன்றிக் கொண்டே இருந்தது. அவள் கடைசி அடி எடுத்து வைக்க அதில் அவள் ஆதியுடன் திருமண நாளன்று எடுத்த அந்த புகைப்படம் தோன்றியது. அதை பார்த்து கண்கள் வெறிய அழகாக சிரித்தாள் மித்ரா. தேவ் எங்க இருக்க என்று அவள் கத்த, அப்பொழுது அவளின் ரைட் சைடு இருந்து ஏதோ சத்தம் கேட்டது. அதில் அந்த புறம் திரும்பியவள் சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவள் நடக்க நடக்க அவள் திருமணமான நாளிலிருந்து ஆதியுடன் சேர்ந்து அவள் எடுத்துக்கொண்ட அனைத்து புகைப்படங்களும் அங்கே தோன்றிக் கொண்டிருந்தது. அதையெல்லாம் ரசித்து பார்த்து கொண்டு மகிழ்ச்சியுடன் நடந்து கொண்டிருந்தாள் மித்ரா. அவள் கடைசியாக ஒரு இடத்தில் வந்து நிற்க அங்கிருந்த சுவரில் ஹாப்பி பர்த்டே அம்மு என்று விளக்கால் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் மித்ரா. அப்பொழுது அவள் நின்று கொண்டிருந்த அந்த அறையின் அத்தனை லைட்ஸும் ஆனாக அப்பொழுதுதான் அவளுக்கு எதிரே ஒரு டேபிளில் கேக் வைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் பார்த்தவள் சுற்றி முற்றி பார்க்க அங்கிருந்த அந்த இடம் முழுக்கவே அவளின் புகைப்படங்கள் தான் இருந்தது. அதையெல்லாம் ஒரு நொடி பார்த்தவளின் கண்களோ அவளின் தேவைதான் தேடிக்கொண்டிருந்தது. அவளோ அவனை அந்த இடத்தின் மூளை முடுக்கெல்லாம் தேடிக்கொண்டிருக்க அவனோ அவள் பின்னால் இருந்து அவளை அணைத்து கொண்டான். அவளின் முதுகை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டவன் அவள் காதில் ஹாப்பி பர்த்டே அம்மு என்று மிக மென்மையான குரலில் சொல்ல, அதில் வேகமாக அவனின் புறம் திரும்பியவள் அவனை அணைத்து கொண்டாள். தானும் அவளை அணைத்தவன் பின் அவளை தன்னை விட்டு பிரித்து கேக்கின் அருகில் அழைத்து சென்றவன் அவளை வெட்டும்படி சொல்ல, அவன் சொன்னதை அப்படியே செய்தவள் அந்த கேக்கை வெட்டி அவனுக்கு ஊட்டினாள். தானும் அவளுக்கு ஊட்டியவன் அவளில் இதழை சிறை செய்தான். நீண்ட நேரம் முத்தமிட்ட பிறகு
அவளை விடுவித்தவன். அவளின் கன்னங்களை தன் கைகளில் ஏந்தி அவளின் விழி பார்த்தவன். நான் உன் பர்த்டேக்கு கொடுக்க போற கிஃப்ட் என்ன தெரியுமா என்று கேட்க, அவளோ புரியாமல் அவனை பார்த்தவள். என்ன என்று கேட்டாள். அப்பொழுது தன் கையில் ரிமோட் போல் எதையோ வைத்திருந்தவன் அதிலிருந்த ஒரு பட்டனை அழுத்த, அவன் அதை அழுத்திய அடுத்த நொடி அவர்களின் இருபுறமும் இருந்த அந்த நீண்ட சுவர் மெதுவாக கீழே இறங்கியது. அதை தான் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. அது கீழே இறங்க இறங்க வெளியில் தெரிந்தவற்றை பார்த்தவள் ஒரு நொடி அதிர்ந்து விட்டாள். அந்த சுவர் கீழே இறங்கியவுடன் அங்கே ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி சுவர் போல் இருந்தது. அதன் மூலமாக உள்ளே இருந்தே வெளியில் இருப்பவற்றை பார்க்க முடியும். அப்படித்தான் வெளியில் இருந்தவற்றை பார்த்த மித்ரா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். வேகமாக அந்த கண்ணாடி சுவரின் அருகில் சென்று நின்றவள் வெளியில் உற்று பார்க்க அவளால் நம்பவே முடியவில்லை இது நிஜம் என்பதை. அதில் வேகமாக திரும்பி அவள் ஆதியை பார்த்தவள் நடுங்கும் குரலில், தேவ், இது உண்மையா? நாம இப்போ ஸ்பேஸ்ல இருக்கோமா என்று கேட்டாள். அவளின் அந்த அதிர்ச்சியை பார்த்து லேசாக சிரித்த ஆதியோ ஆமாம் என்று சொன்னான். அவளின் பர்த்டேவை செலிப்ரேட் செய்வதற்காக அவளை ஸ்பேஸ்க்கு அழைத்து சென்றிருந்தான் ஆதி. அவன் ஆமாம் என்று தலையசைத்ததில் அதிர்ந்தவள், நீ உண்மையதான் சொல்றியா தேவ்? அப்போ நாம இப்போ ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கோமா என்று கேட்க, அதற்கும் ஆமாம் என்று தலையசைத்தான் ஆதி. கண்கள் விரிய அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தவள், யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஸ்பேஸ் வரைக்கும் கூட்டிட்டு வருவாங்களாடா என்று கேட்டவள் மீண்டும் அந்த கண்ணாடி சுவரின் புறம் திரும்பி வெளியில் பார்க்க ஆரம்பித்தாள். அவளால் நம்பவே முடியவில்லை. உன்ன மாதிரி யாரும் பர்த்டே கிஃப்ட் பிளான் பண்ணிருக்க மாட்டாங்க என்று சொன்னவள் அவனின் புறம் திரும்ப அவளின் முன் கைகளில் தாலியுடன் நின்றிருந்தான் ஆதி. அவன் கைகளில் இருந்த அந்த தங்கத்தால் கோர்க்கப்பட்ட தாலியை பார்த்தவள் அதிர்ந்து தன் கழுத்தில் இருந்த தாலியை தொட்டு பார்க்க, ஆனால் அவள் கழுத்திலோ தாலி இல்லை. அதில் ஒரு நொடி அதிர்ந்தவள் அவனை நிமிர்ந்து பார்க்க, அவளின் அதிர்ச்சி எதனால் என்று உணர்ந்தவன், நான் தான் கழட்டினேன் என்று சொன்னான். மேலும் தொடர்ந்து அவளின் விழி பார்த்தவன், எனக்கு தெரியும், நான் அந்த கழுத்துல உன் தாலியை கட்டும் பொழுது உன்னால அதை முழு மனசா ஏத்துக்க முடியல. நான் பண்ண அந்த ஃபோன் கால்னால உனக்குள்ள நிறைய குழப்பம் இருந்துச்சு. இந்த லைஃப் நிலைக்குமா நிலைக்காதா, இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள். அதனால முழு மனசோட நிம்மதியா சந்தோஷமா அந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியலன்னு எனக்கு தெரியும் அம்மா. அதனால தான் நீ திரும்பவும் தாலி பறிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் மூலமா முழு மனசா நம்ம கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேனோ எனக்கு தெரியும். அதனால தான் உன் பர்த்டே அன்னைக்கே உன் ஆசையை நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணி வீட்டில் நடக்க இருந்த அந்த ஃபங்க்ஷனை வேண்டான்னு சொன்னேன் என்று ஆதி சொல்ல சொல்ல இங்கு மித்ராவின் கண்களிலோ கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவளின் கண்ணீரை தன் கரம் கொண்டு தொடைத்தவன் அவளின் விழி பார்த்து, உன்னை பஞ்சபூதங்கள்ல ஒன்னான அக்னி சாட்சியா வச்சு இல்லை, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் சாட்சியா வச்சு என்னோட மனைவி ஆக்கிக்கணும்னு முடிவு பண்ணி தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் என்று சொன்னவன் அவளின் விழி பார்த்து, என்ன திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறியா பொண்டாட்டி என்று கேட்க, வேகமாக அவனை அணைத்து கொண்டவளோ பின் அவனிடமிருந்து விலகி சரி என்று தலையசைத்தாள். அவளை பார்த்து சிரித்தவனோ, ஆனா இப்படி அழுதுட்டே இருந்தா அப்படி என்று கேட்க, அதில் வேகமாக தன் கண்களை துடைத்தவள் அவனை பார்த்து தானும் சிரித்தாள். அவளின் புன்னகை முகத்தை பார்த்து மனதில் சந்தோஷம் கொண்டவன் தான் கையில் வைத்திருந்த அந்த தாலியை அவளின் கழுத்தில் அணிவித்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் சாட்சியாக வைத்து அவளை மீண்டும் ஒரு முறை தன் மனைவியாக்கி கொண்டான் ஆதிருத்ரதேவன். அந்த தாலியை அவள் கழுத்தில் அணிவித்த அடுத்த நொடி அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் மித்ரா. அவளின் கணத்தை தன் கைகளில் ஏந்தியவன் அவளின் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டான் ஆதி. பின்
அவள் விழி பார்த்தவன், ஐ லவ் யூ அம்மு, ஐ லவ் யூ சோ மச், ஐ லவ் யூ டி பொண்டாட்டி என்று சொல்ல அவனின் இந்த வார்த்தையை எதிர்பார்க்கவே இல்லை மித்ரா. திருமணமான இத்தனை மாதங்களில் ஒரு நாள் கூட அவன் அவளிடம் ஐ லவ் யூ என்று சொன்னதில்லை. அவளும் அவனிடம் சொல்லவில்லை. இருவருக்குமே தெரியும் ஒருவரை ஒருவர் எந்த அளவிற்கு காதலிக்கிறார்கள் என்று. ஆனால் ஒரு முறை கூட வாய் வார்த்தையாக இருவரும் சொல்லிக் கொண்டதே இல்லை. ஆனால் இப்பொழுது முதல் முறை அவன் தன்னிடம் காதலை சொல்லவும் அதில் திகைத்து நின்றாள் மித்ரா. அவள் அதிர்ச்சியில் உறைந்து நிற்பதை பார்த்து லேசாக சிரித்தவன் அவள் கைகளை பற்றி என்னடி பதில் சொல்லு என்று சொல்ல, அதில் வேகமாக அவன் கைகளிலிருந்து தன் கைகளை பிரித்தவள் அவனை விட்டு சல்லி தள்ளி நின்றாள். அதில் புரியாமல் அவளை பார்த்தான் ஆதி. வீட்டில் மயங்கி விழுந்த மித்ரா எப்படி ஆதியுடன் ஸ்பேஸ்ஷிப்பிற்கு வந்தாள்? சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கும் இவர்களின் வாழ்க்கை இப்படியே நிலைக்குமா? அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை வருமா? மித்ரா ஏன் ஆதியை விட்டு விலகி நின்றாள்? விலகியதால் ஆதி முகத்தில் தோன்றிய அந்த குழப்பத்திற்கு பதில் அளிப்பாளா மித்ரா? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.